அஸ்ஸலாமு அலைக்கும். இறைவன் நமக்கு 2 கடமைகளை தந்திருக்கின்றான். அந்த 2 கடமைகளையும் நாம் இந்த உலகத்தில் சரிவர செய்தால் உலகத்திலும் நாம் நிம்மதியாக வாழலாம். இன்றைய காலத்தில் மனிதர்கள் நிம்மதியை தேடி அலைகின்றார்கள், மன அமைதியை தேடி அலைகின்றார்கள். நாம் ஒழுங்காக சரிவர இந்த துன்யாவில் வாழ்ந்தால் நமக்கு நிம்மதி, மன நிம்மதி தானாகவே வரும். இறைவன் இவ்வுலகில் நாம் செய்ய வேண்டிய 2 கடமைகளை விதித்திருக்கின்றான். ஒன்று, இறைவனுக்கு நாம் செய்ய வேண்டிய கடமைகள். அது என்னவென்றால் அவனை மட்டுமே நாம் வணங்க வேண்டும், படைப்பினங்களை நாம் வணங்கக்கூடாது. இரண்டாவது, மனிதர்களுக்கு நாம் செய்ய வேண்டிய கடமை, அதாவது பெற்றோர், பிள்ளைகள், கணவன், மனைவி, உற்றார், உறவினர்கள், அண்டை விட்டார், ஏழைகள், அனாதைகள் என எல்லாரிடமும் நல்ல முறையிலே நாம் நடந்து கொள்ள வேண்டும். அல்லாஹ் சொன்ன இந்த 2 கடமைகளையும் நாம் ஒழுங்காக செய்து இம்மை மறுமை வாழ்வில் வெற்றி பெற வேண்டும். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கூறுகின்றான், நீங்கள் அணுவளவு நன்மை செய்தாலும் அதனுடைய பலனை நீங்கள் அடையாமல் இருப்பதில்லை. அதே போல அணு அளவு தீமை செய்தாலும் அதனுடைய பலனையும் நீங்கள் அனுபவிக்காமல் இருப்பதில்லை என அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா திருக்குர்ஆனில் 99வது அத்தியாயத்தில் 7வது வசனத்திலும் 8வது வசனத்திலும் கூறுகின்றான். ஆகவே இறைவன் காட்டிய நேர்வழியை ஏற்று அதன்படி வாழ்ந்து அமைதியான வாழ்க்கையை வாழ்வோம், அதில் வெற்றியும் பெறுவோம். அஸ்ஸலாமு அலைக்கும்.